வணக்கம். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமார வரவேற்கின்றோம். இந்த பகுப்பாய்வில் உங்கள் விருச்சிகம் ராசியின் நட்சத்திரங்கள் வெளிப்படுத்தும் தனித்துவமான ஆற்றல்களையும், ஏப்ரல் 2026 மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் திறக்கும் புதிய முன்னேற்றங்களையும் அவை உருவாக்கும் சாத்தியங்களையும் ஆராய்வோம். பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் அணுகுமுறையின் அடிப்படையில் இந்த மாதத்திற்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம். வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான புரிதல் கிடைக்கும். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் நட்சத்திரத்தின் 4 பாதங்கள், கேட்டை நட்சத்திரத்தின் 4 பாதங்கள் ஆகியவை இந்த ராசியின் ஆழமான உணர்ச்சி இயக்கங்களை வெளிப்படுத்துகின்றன. விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் புதிய திசையை நோக்கிச் செல்லும் மனநிலையை உணரலாம். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவுகளில் தோன்றும் நுட்பமான மாற்றங்களை செவ்வனாக உணரக்கூடும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உள்ளார்ந்த தெளிவை வளர்த்துக் கொண்டு முடிவெடுப்பில் ஆழ்ந்த நிலைப்பாட்டை பெறலாம். தொழில்துறையில் புதிய முயற்சிகள் தோன்றலாம். அதே சமயம் சூரிய பகவானின் சஞ்சார மாற்றம் தினசரி பொறுப்புகளிலும் பணிச்சுமையிலும் மாற்றங்களை கொண்டு வரக்கூடும். செவ்வாய் பகவான் முயற்சிகளில் தீவிரத்தையும் உறுதியையும் அளிப்பார். இதன் விளைவாக நிதிநிலை மெதுவாக சீராகும் சூழல் உருவாகலாம். மாதத்தின் முதல் பாதியில் சூரிய பகவான் மீனத்தில் இருப்பதால் மன அழுத்தம் எளிதில் சேரும். அதேபோல் செவ்வாய் பகவான் மீனத்தில் சஞ்சரிப்பதால் உடல் சோர்வு அதிகரிக்கலாம். இதனால் ஓய்வு, நீர்ப்பானம், மெதுவான மூச்சு பயிற்சி ஆகியவை அவசியமாகும். சனி பகவான் மீனத்தில் இருப்பது உடல் ஒழுங்கை பேணும் பொறுப்புணர்வை வளர்க்கும். மாத இறுதியில் சுக்கிர பகவான் ரிஷபத்தில் இருப்பதால் உடல் நலம் மெதுவாக நிலைபெறும். அருளாசி உண்டாகட்டும். இந்த ராசியின் நட்சத்திரங்கள் ஆழமான உணர்ச்சி இயக்கங்களை உருவாக்குகின்றன. அதேபோல் சுக்கிர பகவான் ரிஷபத்தில் நகர்வதால் உறவுகளில் மென்மை அதிகரிக்கும். ராகு பகவான் மற்றும் கேது பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் குடும்ப சூழலில் பழைய நினைவுகளும் எண்ணங்களும் மீண்டும் மேலெழக்கூடும். எனினும் சூரிய பகவான் மாதத்தின் முதல் பாதியில் மீனத்தில் இருந்து பின்னர் மேஷத்திற்கு நகரும் சஞ்சாரம் உரையாடல்களில் படிப்படியான தெளிவை உருவாக்கலாம். இதனால் உறவுகள் மெதுவாக சமநிலையை அடையும் வாய்ப்பு காணப்படும். அமைதி நிலைக்கட்டும். குரு பகவான் மிதுனத்தில் இருப்பதால் புதிய அறிவு தேடும் மனநிலை உருவாகும். இதனால் சமூக வட்டாரத்தில் புதிய தொடர்புகள் உருவாகும். சனி பகவான் பொறுப்புணர்வை வலுப்படுத்துவதால் நீண்டகால திட்டங்களில் முன்னேற்றம் காணப்படும். அதே சமயம் புதன் பகவானின் சஞ்சாரம் சிந்தனையில் நெகிழ்வை தரும். இதனால் முடிவுகள் தெளிவாகும். முன்னேற்றம் நிலைக்கட்டும். குரு பகவான் மிதுனத்தில் இருப்பதால் உள்ளார்ந்த தேடல் ஆழமாகும். இதனால் மனம் அமைதியை நாடும். சனி பகவான் மீனத்தில் இருப்பது ஒழுக்கத்தை வலுப்படுத்தும். அதேபோல் ராகு பகவான் மற்றும் கேது பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் கடந்த அனுபவங்கள் நினைவில் மீண்டும் மேலெழக்கூடும். இது தியானம், ஜபம், மூச்சு பயிற்சி போன்றவற்றில் ஈடுபட நல்ல நேரம். மனம் தெளிவடையட்டும். இந்த மாதம் உணர்ச்சி ஆழம், பொறுப்புணர்வு, புதிய முன்னேற்றங்கள் ஆகியவை ஒன்றுடன் ஒன்று பின்னிப் பிணைந்த காலமாக அமையலாம். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சனி பகவான் ஆகியோரின் சஞ்சாரம் முயற்சிகளில் வலிமையையும் உறுதியையும் அளிக்கக்கூடும். சுக்கிர பகவான் ரிஷபத்தில் இருப்பதால் உறவுகளில் மென்மையும் ஒத்துழைப்பும் மேம்படலாம். புதன் பகவான் சிந்தனையில் நெகிழ்வை ஏற்படுத்தி வெளிப்பாட்டில் தெளிவை தரலாம். ராகு பகவான் மற்றும் கேது பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் உள்ளார்ந்த மாற்றங்கள் மெதுவாக வெளிப்படலாம். இதனால் வாழ்க்கை படிப்படியாக சமநிலையை அடையும் சூழல் உருவாகலாம். கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள். இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம், உறவுகளில் இனிமை, உங்கள் வாழ்வில் அமைதி, தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம். விண்மீன்கள் பேசட்டும்,
கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்.